ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு 70 கொண்டை ஊசி வளைவுகளையும் அடர்ந்த பெரிய பெரிய காடுகளையும் அது கூடவே பலாயிரக்கணக்கான அமானுஷ்ய மர்மங்களையும் உள்ளடக்கியதுதான் கொல்லிமலை காடுங்க. இந்த காட்டுக்கு அடிவாரத்துல ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மீனாட்சி அப்படின்றவங்க. அவங்க அப்போ 8 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோட ஹஸ்பண்ட், அவங்களோட மாமியார், மீனாட்சி 3 பேருமா சேர்ந்து அந்த அடிவாரத்துல உள்ள ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க. போற காடும் ரொம்ப டேஞ்சரான காடு. அந்த காரணத்தினாலே சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு இவங்களும் கிளம்பி போறாங்க. ஆனா இருட்டு கட்டிருச்சு. இருட்டானதும் அந்த காட்டு வழி பாதையில வரத்துக்கே இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. அது என்ன காரணத்தினால பயப்பட்டாங்க, இப்போ மீனாட்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் மீனாட்சிக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். கொல்லிமலை அடிவாரத்துல ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சிவா, மீனாட்சி தம்பதியினர். இவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மீனாட்சி 8 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்களோட கணவர் சிவாவும் மீனாட்சியும் அவங்களோட மாமியார் 3 பேருமா சேர்ந்து இந்த கொல்லிமலை அடிவாரத்திலேயே ஒரு கருப்பசுவாமி கோவில் இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். இப்போ 8 மாசமா இருக்கும்போது ஓரளவுக்கு வாக்கிங் மாதிரியும் இருக்கும். கூடவே இதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியாது, திரும்ப குழந்தை பிறந்து அதன் பிறகு கியூர் ஆகி இவங்க வீட்டுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போறதுங்கிறது ரொம்ப ஒரு வருஷமாவது ஆயிரும். அந்த காரணத்தினால நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 3 பேரும் அன்னைக்கு சாயங்காலம் கிளம்பியிருக்காங்க. பைக்ல தாங்க போறாங்க. இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் கிளம்பும் போதே மணி 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆனதும் அவங்களோட மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனாட்சி நீ வேணா வீட்டுல இருமா, நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இல்லத்தான் நானும் தான் வருவேன் அப்படின்னு மீனாட்சி கூடவே போனாங்களாம். போகும்போது அந்த காட்டை தாண்டி போறாங்க. ஒரு அடர்ந்த பெரிய காடு மாதிரி இருக்குமா. அந்த காட்டை தாண்டி போனாதான் அந்த கருப்பசுவாமி கோயிலை பார்க்க முடியும். அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் இவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. நல்லாவே இருட்டு கட்டிருச்சு. இப்போ அவங்களோட மாமியாருக்கு அந்த கோயிலை விட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கு. என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி நின்றுட்டே இருக்கீங்க, வாங்கத்த போகலாம், ரொம்ப டைம் ஆகுது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி, இப்போ நம்ம கடந்து போடுற அந்த காடு இருக்கு பத்தியா, அது பயங்கரமான காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு காட்டேரி சுத்துதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. அப்போ மீனாட்சி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையாங்க. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறத நீங்க வாங்க அப்படின்னு பைக்கை இவங்க கிளம்பியிருக்காங்க. பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே இவங்க போன அந்த பாதையில சடனா ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. இப்போ அந்த பாதை வழியா இவங்க போக முடியாது. இந்த பாதைக்கு பதிலா இன்னொரு வழியா தான் போயாகும். அதுவும் ஒரு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க வந்தது கொஞ்சம் பக்கமா இருக்கும், ஆனா அந்த ரூட்ல போனோம்னா கொஞ்சம் சுத்திட்டு போற மாதிரி இருக்கும். அந்த ரூட்ல இவங்க பைக்கு கிளம்புது. இப்போ அவங்க பைக் போய்கிட்டு இருக்கவே இடையில மீனாட்சி உட்காந்துருக்காங்க, பின்னாடி அவங்க மாமியார் உட்காந்துருக்காங்க. அவங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா போ, இந்த காட்டை கடந்துடலாம், காட்டேரி வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதும் 2 பேருமே அமைதியா வரமாட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் காட்டேரி காட்டேரின்னுட்டே இருக்கீங்கன்னு இந்த சிவா அவங்க அம்மாவை திட்டிட்டு திரும்பி அந்த ரோட்டை பார்த்துருக்காருங்க. இவங்க போற பாதையை பார்த்துருக்காரு. அப்போ அந்த பாதைக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்து போற மாதிரி இருக்குங்க. ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி தான் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வரத்துக்கே பயப்படுறீங்க, அங்க பாருங்க இந்நேரத்துல யாரும் தைரியமா நடந்து போறாங்க அப்படின்னு சிவா சொல்லியிருக்காரு. இப்போ மீனாட்சியும் அந்த உருவத்தை எட்டி பார்க்குறாங்க. மீனாட்சி பார்க்கும்போது அந்த உருவம் ஃபுல்லா ரத்த கலரியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பயங்கரமான கொடூரமான உருவமா தெரிஞ்சிருக்கு. ஆனா முகம் சரியா தெரியல. ஏங்க அது மனுஷனே கிடையாதுங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அது மனுஷனா, நல்லா பாருங்க அப்படின்னு சிவா கிட்ட சொல்றாங்க. அப்போ சிவாவும் அந்த பக்கம் பார்த்திருக்காரு. அப்போ அந்த உருவத்தோட முகத்தை பாக்குறாருங்க. முகமே ஃபுல்லா செதஞ்சு போன மாதிரி இருக்கு. ஃபுல்லா ரத்த கலரியா இருக்கு அந்த முகமே ஃபுல்லா. அது என்னமோ கையில வச்சு வச்சக்கன்னு மென்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தூரத்துல போயிட்டு இருக்க அந்த உருவம் மெல்றது இங்க இவங்களோட பைக் வரைக்கும் 3 பேத்துக்கும் நல்லாவே காதுல விழுந்திருக்கு. மெல்ல முடியாம எதையோ மென்னுட்டு இருக்கிற மாதிரி. இப்போ அந்த முகத்துல இருந்த ரத்தம் வடிது, வாயிலையும் ஏதோ வச்சுக்கிட்டு அப்படியே இவங்கள பார்த்து திரும்பிச்சாங்க. ஃபுல்லா ரத்தமா கொட்டிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தாதான் தெரியுது, அந்த உருவம் ஒரு தொப்புள் கொடி மாதிரியான ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ பார்த்தது 3 பேருக்குமே பயம் நடுங்கி போயிட்டாங்க. இந்த பைக்கும் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. இந்த பயத்திலேயே அவரு விட்டுட்டார்.
அடுத்து வேக வேகமா மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்களோட மாமியார் மீனாட்சியை தேடுறாங்க. அவங்க அந்த இடத்துல விழுந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. டேய் மீனாட்சியை காணோண்டா, சிவா எந்திரிடா, சிவா எந்திரிடான்னு இங்க சிவாவை எழுப்புறாங்களாம். சிவா எந்திரிக்கவே இல்லையா, விழுந்தவர் அப்படியே கிடக்குறாரு. மீனாட்சி எங்க போன, மீனாட்சி எங்க போன அப்படின்னு அவங்க மாமியார் ஃபுல்லா சத்தம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ மீனாட்சி எங்கேயுமே கிடைக்கல. பைக்கு விழுந்தாலுமே அந்த ஹெட்லைட் வெளிச்சம் ஓரளவுக்கு தெரியுது. அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க, அந்த உருவமானது இங்க சிவாவோட அம்மா பக்கமா நெருங்கி வர மாதிரி இருக்கு. பறந்து வருது, நடந்து கூட வரல, பறந்து வருது. இதை பார்த்ததும் அவங்க மாமியார் பயங்கரமா கத்திக்கிட்டே அந்த இருட்டுக்குள்ளேயே தடுமாறி கொஞ்சம் தூரம் ஓடுறாங்களாங்க. இப்போ மீனாட்சி விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா இவங்க கர்ப்பமா இருக்காங்க. இவங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த உருவம் கர்ப்பத்தை கலைச்சிரும், அந்த சிசுவை வந்து எடுத்து சாப்பிட்ரும் அப்படின்ற பயத்துல மீனாட்சி மீனாட்சி ஓடு மீனாட்சி ஓடு மீனாட்சி அப்படின்னு சத்தம் போட்டுட்டே போறாங்க. ஆனா ஆக்சுவலா மீனாட்சி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் மீனாட்சி சத்தம் போடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் விழுந்ததுல இருந்து ஒரு 2-3 மரம் தாண்டி ஒரு அடர்ந்த மரத்துக்கு பின்னாடி அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கண்ட காட்சி இவங்களை மிரள வச்சிருக்கு. என்னன்னா, சிவா பக்கத்துல வர வரைக்குமே அந்த உருவம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அந்த உருவம் எங்கேயுமே தெரியல. சரி, உருவம் எங்கேயுமே தெரியல, நம்ம கணவரை போய் எழுப்புவோம், எழுப்பிட்டு பைக் எடுத்து நம்ம கிளம்புவோம், அத்தை காலையில கூட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மீனாட்சி யோசனை பண்ணிக்கிட்டு வேக வேகமா அவங்களோட கணவரை போய் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலையாம். திடீர்னு அதே மாமிசத்தோட அந்த பயங்கரமான நாத்தம், ஒரு கெட்டு போன கறி ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரியான பயங்கரமான ஸ்மெல், அந்த சருகு மேல நடக்கிற மாதிரியான அந்த சத்தம், கூடவே வாயில வச்சு வச்சக்குன்னு மின்னுக்கிட்டு வர மாதிரியான ஒரு சத்தம். இது 3ஐயும் இவங்களுக்கு பயங்கர பயத்தை கொடுத்துருக்கு, மிரள விட்டுருக்கு. அதன் பிறகு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு மீனாட்சியும் எவ்வளவோ தட்டி எழுப்புறாங்க. சிவா எந்திரிக்கவே இல்லை. கடைசியா அந்த உருவம் மீனாட்சி பக்கத்திலே வந்து நின்றுச்சான். சடனாக நின்றுச்சு. அதன் பிறகுதான் இவங்க கத்திருக்காங்க. இப்போ இவங்க கத்தவே அந்த உருவம் மீனாட்சியோட வயிற்றவே வெறிக்க பார்த்துட்டு இருந்திருக்கு. டேய் சிவா எந்திரிடா, பிள்ளைய பாருடா, டேய் சிவா எந்திரிடா அப்படின்னு இவங்களோட அம்மா தூரத்துல இருந்து கத்துறாங்க. அவங்களும் மெதுவா வந்துட்டு இருக்காங்க. ஆனா மீனாட்சியோட அந்த வயிற்றுக்கு பக்கத்துல வரைக்கும் அந்த உருவம் கையை கொண்டு போற மாதிரி இருந்திருக்கு. இப்போ மீனாட்சியோட அவங்க மாமியார், கருப்பா நீதான் எங்களை காப்பாற்றணும், உன்னோட கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் திரும்பும் போதான் எங்களுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு இவங்களோட மாமியார் சத்தம் போட்டு வேண்டுறாங்க. அதன் பிறகுதான் மீனாட்சியும், கருப்பா என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு இவங்க சத்தம் போட்டு கத்துறாங்க. அப்போ பயங்கரமான மின்னல் மின்ற மாதிரி இருந்திருக்குங்க. தூரத்துல ஒரு மணி ஓசை பயங்கரமா அந்த காடே எக்கோ ஆகுற மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அந்த மணி ஓசை கேட்குற மாதிரி இருக்கு. இந்த சமயம் ஒரு குதிரையும் கத்துற மாதிரி இருந்திருக்கு, கணக்கிற மாதிரி இருந்திருக்கு. குதிரை கணச்சிக்கிட்டே ஓடி வர மாதிரி இருந்திருக்குங்க. ஓடி வர உருவமுமே, அந்த குதிரையோட உருவமுமே சரியா தெரியல. ஆனா இவங்களோட பக்கம் நெருங்கி வர மாதிரி கணச்சிட்டே வந்திருக்கு. அதன் பிறகு அந்த உருவமானது ஒரு வௌவால் மாதிரியான ஒரு சத்தத்தை விட்டுட்டு போச்சாங்க. அந்த உருவம் மாயமா மறைஞ்ச பிறகுமே இங்க மீனாட்சிக்கு கை கால் நடுக்கம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அப்படியே குபுன்னு வேர்த்து ஊத்திட்டு இருக்குது. ஒரு நிறமாத கர்ப்பிணிக்கு அந்த அளவுக்கு வேர்த்து ஊற்றக்கூடாது, ஆனால் செமையா அவங்களுக்கு வந்து வேர்த்து ஊத்திட்டு இருந்திருக்கு. பரவாயில்ல அப்படின்னு அவங்களோட மாமியாரை ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு இவங்க சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் இவங்களோட மாமியாரும் தடுமாறி வந்து சேர்றாங்க. ஆனால் இவங்களோட மாமியாருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது மீனாட்சி கிடையாது. இப்போ மீனாட்சி தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, மீனாட்சி என்னம்மா ஆச்சு, கத்தாதம்மா, விடுமா, நம்மளை கருப்பை காப்பாத்திட்டாமா, சிவாவை எழுப்பு, நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. தொட்டு எழுப்பலாம் அப்படின்னு அந்த உருவத்து மேல கை வச்சிருக்காங்க. கையை வச்சுட்டு இவங்களோட மாமியார் தூக்குறாங்களாங்க. ஃபுல்லாக வலுன்னு இருந்திருக்கு. கூடவே பிசுன்னு கையில் ஏதோ ஒட்டுற மாதிரியும் இருந்திருக்கு. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே, எதுவும் மீனாட்சி மேலே இந்த மாதிரி ஒரு இது வரதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு மீனாட்சி அப்படின்னு 2 டைம் கூப்பிட்டுருக்காங்க. 3வது டைம் தான் ஒரு பூச்சி கத்துற மாதிரியான ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. அது ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு பூச்சி கத்துற அந்த சத்தம் மாதிரி மட்டும்தான் இவங்களோட மாமியார் கேட்டிருக்கு. ஆஹா, இது மீனாட்சி இல்லையாட்டுக்கு அப்படின்னு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மேற்கொண்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க எங்க ஓடி ஒளியறதுன்னே தெரியாம ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்டு பகுதிக்குள்ள
மங்கலான வெளிச்சம் கூட உள்ள வர முடியாது. அடர்ந்த இருட்டா இருக்கு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆளு யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இருட்டுல நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனாட்சியோட பக்கத்துல அந்த பைக்கு கீழே விழுந்து ஆன்ல இருந்தது, அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கபோர்னு இருட்டுக்குள்ள எங்க எந்திரிங்க, சீக்கிரமா நம்ம போலாம், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு கத்துன்னு கத்துறாங்க, அழுன்னு அழுகுறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சிவா கண்ணு முழிக்கிறாரு. சிவா கண்ணு முழிச்சதும் பதறி போயிட்டாருங்க. யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க நான் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சிட்டீங்களா, நானே தாங்க, வாங்க வண்டி எடுங்க அப்படின்னு வண்டியை தடுமாறி எடுத்து நிறுத்துறாங்க. பைக்கை நிறுத்திட்டு அதன் பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சாவியை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ரொம்ப நேரம் அந்த ஸ்டார்ட்லேயே இருந்து ஆஃப் ஆனதுனாலையோ இல்லை என்ன காரணன்றது தெரியல, அந்த காட்டுக்குள்ளேயே அன்னைக்கு இவங்க மாட்டி தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியாமல் இந்த கோவிலுக்கு வர வேண்டாம் நான் சொன்னனே, கேட்டியாடின்னு இவங்களோட மாமியார் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. இப்போ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி, ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணி அதன் பிறகு வண்டி ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆனதுமே அந்த சத்தம் இவங்களோட மாமியாருக்கு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சமும் தெரியும் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் தெரிஞ்சது பிறகுதான் மீனாட்சியோட மாமியார் வேகமாக பைக்கிட்ட வராங்க. பைக்கிட்ட வந்ததும் இவங்க வேலையை என்ன பண்ணிருக்காங்கன்னா கையை தாங்க பார்த்துருக்காங்க. கையை பார்த்ததுமே அள்ளு விட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கு. அப்போது நம்ம தூக்குனது கண்டிப்பாக அந்த காட்டேரி தான் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. டேய் என்னை விட்டுட்டு நீங்கனாலும் ஃபஸ்ட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ வாமா அப்படின்னு. இப்போது 3 பேருமே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு பைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மூவ் ஆகி ஒரு வழியாக அந்த காட்டை கடக்க போகிற சமயத்தில் இப்போ மீனாட்சி மேலே அந்த ரத்த வடை அடிக்குது. பயங்கரமான ரத்த நாத்தம் நாறிட்டு இருக்கு. அந்த கறியெல்லாம் அழுகி போன ஒரு ஸ்மெல்லும் அடிக்குது. அத்தை மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது, மறுபடியும் ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு இங்கே மீனாட்சி பதறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ அமைதியாக இருமா, ஒன்றும் இல்லை, நம்ம தான் பைக்கில் தானே போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மீனாட்சி சமாதானம் அவங்களோட மாமியார் சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் மீனாட்சி சுற்றி காட்டுங்களையே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போது இவங்களோட சைடுலேயே, இந்த ரைட் சைட்லேயே ஏதோ ஒன்று கூடவே மீனாட்சி பார்த்துட்டே வர மாதிரி நடந்து வருதுங்க. அது ஒரு கால் அடியும் இந்த பைக் மூவ் ஆகிற அந்த ஸ்பீடுக்கு இருக்குதாங்க. கூடவே நடந்து வந்துட்டுருக்கு. மீனாட்சியவே வெறிக்க பார்த்துட்ருக்கு. இந்த உருவத்தை பார்த்த மீனாட்சி மறுபடியும் கத்துன்னு கத்துறாங்க. ஏங்க அங்கே பாருங்க, கொஞ்சம் வண்டி வேகமாக ஓட்டுங்க, இங்கே மறுபடியும் வந்துருச்சுங்க, வண்டியை வேகமாக ஓட்டுங்க அப்படின்னு இவங்களோட கணவனை ப்ரெஷர் பண்ணுறாங்க. இவங்களும் அந்த காட்டு பகுதிக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடு போக முடியுமோ அவ்வளோதான் போக முடியும். ஏதாவது திடீர்னு ஸ்பீடோ அல்லது பள்ளமோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி மறுபடியும் கீழே விழுந்துடும். மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்களும் பார்த்து பொறுமையாக ஓட்டுறாங்க. அந்த உருவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கடைசியாக காட்டை தாண்ட போகிறாங்க. அப்போது மீனாட்சியோட கையை பிடிச்சிருச்சாங்க. கையை பிடிச்சது மீனாட்சிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட மாமியார் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. மீனாட்சி கையை விடுன்னு இவங்க கையை அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க அந்த பைக்ல இருந்து கீழே விழுகிற மாதிரியான அந்த அசைவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. மீனாட்சி கீழே விழுந்துடாத, கெட்டியா பிடி, மீனாட்சி என்ன பண்ற அப்படின்னதும் அத்தை என் கையை பாரு அப்படின்னு கையை காட்டுறாங்க. ஆனால் அவங்களோட மாமியாருக்கு அந்த கை எதுவுமே தெரியல. மீனாட்சியோட கை மேலே எதுவுமே கை தெரியல. ஆனால் மீனாட்சி என் கையை ஏதோ பிடிச்சிட்டு இருக்க, அத்தை கையை எடுத்து விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இவளுக்கு அந்த பயத்தினால தான் இப்படி இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு காட்டை கடந்தாச்சு. கடந்ததுக்கு பிறகுதான் இவங்க அந்த ஊருக்குள்ளே போகவே அங்கங்கே அந்த தெருவிளக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தில் ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டாரு சிவா. இப்போ கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, கை கால்லாம் அடிபட்டிருக்கா அல்லது வயிற்றுல எங்கனால அடிபட்டிருக்கா, என்ன எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வண்டி நிறுத்திருக்காங்க. சிவாவுக்கும் கை கால்லாம் அடியெல்லாம் எதுவும் படலைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ மீனாட்சியோட கையில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கங்கே கீரல் இருக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த கீரலை பார்த்ததும் சிவா ஷாக் ஆயிட்டார். என்னடி ஆச்சு, நீ பைக்ல தானே வந்துட்டு இருந்த, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு இவர் பதறாரு. ஆனா மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, என் கையை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே தான் வந்துச்சு அந்த காட்டை தாண்டுற வரைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட மாமியாரோட கையும் பார்க்குறாங்க, ஃபுல்லாக ரத்த கலரியாக கிடக்குதுங்க. அங்கங்கே ஃபுல்லாக ரத்தமாகவே இருக்குது. இவங்க பிடிச்சி தூக்குனது மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையே மேலே அந்த சாரி எல்லா இடத்துலையுமே ரத்தமாக இருந்திருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த விஷயத்தை யார்ட்டுமே சொல்ல வேண்டாம், நம்ம அமைதியாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்களோட மாமியார் தைரியம் சொல்லியிருக்காங்க. இப்போ போகவே மீனாட்சிக்கு இன்னும் பயம் கூட ஆரம்பிச்சிருச்சு. கையை வச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ
ஃபுல்லாக கீறின மாதிரி இருக்கே, ரத்தமெல்லாம் வர மாதிரி இருக்கே, நம்மளோட ரத்தமும் வர மாதிரி இருக்கேன்ட்டு இவங்க குழப்பத்தில் பயந்து போய் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாசப்படியிலே உட்காந்துட்டாங்களாங்க மீனாட்சி. இதுக்கப்புறம் நான் உள்ளே வரல, நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவங்களோட மாமியார் வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த சேரீயெல்லாம் மாற்றிட்டு அப்போவே அந்த சேரீயெல்லாம் தண்ணியில் நனைச்சி வச்சுட்டாங்க. அந்த ரத்தக்கரையெல்லாம் போகணும் இல்லையா, அதனால நினச்சி வச்சுட்டு நீ துணியவாது மாற்றிக்க, வா உள்ளே வா உள்ளே வா அப்படின்னு மீனாட்சி கூப்பிடுறாங்க. மீனாட்சி உள்ளே போகவே இல்லை, வெளியவே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு தண்ணியெல்லாம் மூடிட்டு வந்து கொடுக்குறாங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா, அந்த படபடப்புலேருந்து நீ மீண்டு வரணும், ஏன்னா நிற மாதம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி டென்ஷனோ படபடப்போ ஆகக்கூடாது அப்படின்னு அவங்களோட மாமியார் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கணவரும் மீனாட்சியை ரொம்ப பாவமாக பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நல்லா உட்காந்துட்டு இருந்த மீனாட்சி திடீர்னு ஒரு இடத்த பார்த்துட்டு கத்துன்னு கத்துறாங்க. அப்போவே ஃபிக்ஸ் வர மாதிரியான அந்த சிம்டம்ஸ் மீனாட்சிக்கு வந்துடுச்சு. ஒரு மாதிரி வாயில் நுரலாம் வரல, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேலே போயிருச்சு. மயக்கம் போட்டபடி அப்படியே விழுந்துட்டாங்க. கை கால் அசைவு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ பதறி போயிட்டாரு, பயந்து போயிட்டாரு. ஏன்னா மாசமா இருக்க பொண்ணு இந்த மாதிரி பொத்துன்னு விழுகிறாளே, அதுவும் கண்ணெல்லாம் மேலே சொருவிச்சு அப்படின்ட்டு வேக வேகமாக அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்களோட அம்மா இங்கே சிவா 2 பேரும் சேர்ந்து மீனாட்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்க்குறாங்க, மீனாட்சிக்கு ஃபிக்ஸ் மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்ட நடந்த விஷயங்கள் எது சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க இல்லையா, அந்த காரணத்தினால எதுவுமே சொல்லாமல் இல்லை நல்லா தான் உட்காந்துட்டு இருந்தா, கொஞ்சம் படபடப்பாக இருக்குதுன்னு சொன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஃபிக்ஸு தான். அதன் பிறகு ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கியிருக்காங்க. அந்த மாசமாக இருக்க பொண்ணுக்கு ஊசியெல்லாம் போடல, ட்ரிப்ஸ் மட்டும் இறக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்த மீனாட்சியும் அமைதியாக படுத்து தூங்குறாங்கங்க. அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது பிறகுதான் மீனாட்சி ஒரு விஷயத்த திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா அத்தை, எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்ற மாதிரி திருப்பி அன்னைக்கு நாள் முழுக்கவே சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்குற வரைக்குமே அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களோட மாமியாரும் இல்லைம்மா, நம்ம கருப்பம் துணையாக இருப்பான், உனக்கு எதுவும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கே நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம், உனக்கு மனசு திருப்தியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், இல்லை நீ உங்களோட அம்மா வீட்டுக்கு போறியா, அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, அங்கே கொஞ்சம் உனக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் இவங்களோட மாமியார் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மீனாட்சியோட அம்மாவோட ஊருமே பக்கத்து ஊரே தானாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு. அப்போது அங்கே போய் இருந்துட்டு வா, உனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி காலையில் ஏது போகிறாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு மீனாட்சி படுக்கிறாங்க. படுத்த மீனாட்சியே தூக்கமே வரலையாங்க. வயிறெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி, வலிக்கிற மாதிரி, எப்படியோ இருந்திருக்கு. ஆனால் தூக்கமே கொஞ்சம் கூட வரலை. சரி தூக்கமே வரலையே, நம்ம பிறண்டு படுத்துட்டு இருந்தாலுமே என்ன பண்ணுறது அப்படின்னு எந்திரிச்சு அவங்களோட ஹாலுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்க ஹாலுக்குள்ளேயே அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்க நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே இருந்து ஒரு பயங்கரமான சத்தம், இந்த ஒரு காக்காய் கத்துற மாதிரியான சத்தங்க. அந்நேரத்தில் காக்காய் பறக்குமா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஆனால் காக்காய் கத்துற மாதிரி சத்தம். காக்காயுமே ஒரு மாதிரி தொண்டை கட்டிட்டு கத்தினா ஒரு மாதிரி இருக்கும்ல, வித்தியாசமாக இருக்கும்ல, அந்த மாதிரி கத்திட்டு இருக்குங்க. இப்போ இந்த சத்தத்தை கேட்டதும் தூக்கி போட்டுருச்சுங்க. இங்கே இவங்க மட்டும்தான் அந்நேரத்தில் நடந்துட்டு இருக்காங்க. மணி எப்படி பார்த்தாலும் ஒரு 11:30-12 மணி பக்கமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு. இவங்க காக்காய் கத்துற மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கே, இந்நேரத்துல காக்காய் கத்துமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே மெதுவா இவங்க அவங்களோட ஜன்னலை கொஞ்சமா ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாக்குறாங்க, அங்க காகம் இல்லையாங்க, அதுக்கு பதிலாக அங்க ஒரு பயங்கரமான கொடூர உருவம் நிக்குதாங்க. வாயெல்லாம் ரத்தம் மொழிகிட்டு வாயில ஏதோ சம்திங் நூடுல்ஸ் மாதிரி பெருசா வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வேற எதுவுமே இல்லை, ஒரு குழந்தையோட தொப்புள் கொடை மாதிரி தான் இருக்கு. ஆஹா, அந்த உருவம் மறுபடியும் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு பயத்துல கதவை அந்த ஜன்னலை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அவங்களோட கணவரை எழுப்புறாங்க. அவங்களோட கணவரும் எந்திரிக்கவே இல்லை. இவங்களோட மாமியார் எழுப்புறாங்க. அவங்களோட மாமியாரும் பிறந்து படுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு 2 நாளா தூக்கம் இல்லை, அதனால இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு மெதுவாக கணவர் பக்கத்துல போய் படுத்துக்கிட்டாங்களாம் மீனாட்சி. ஆனாலும் தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. அந்த தொப்புள் கொடி மெல்ற மாதிரியான, அந்த அசைவு போடுற மாதிரியான சத்தம் கூடவே ஒரு காகம் கத்துற மாதிரியான சத்தமும் கேட்டுட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு தூக்கமே கொஞ்சம் கூட வரல. ஒரு 1 மணி இருக்குமாங்க. அந்த நேரத்துக்கு அப்புறமா அந்த சத்தங்கள் எதுவுமே கேட்கல.
அப்பாடா எந்த ஒரு சத்தமுமே கேட்கலடா அப்படின்னு அப்போதான் மீனாட்சி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு திரும்பி படுக்கலாம் அப்படின்னு பிறண்டு படுத்திருக்காங்க. பிறண்டு படுத்த அடுத்த நொடியங்க ஃபுல்லாக பயங்கரமான அந்த காட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே ஸ்மெல்லு, அழுகி போன ஒரு கறியோட அந்த ஸ்மெல்லு, கூடவே ரத்த கவிச்சை, பயங்கரமான நாத்தமாக நாரி இருக்கு. இந்த நாத்தம் வந்ததும் உடம்பெல்லாம் ஃபுல்லாக செலுத்து போயிச்சாங்க மீனாட்சிக்கு. அப்படியே வயிறெல்லாம் இறுக்கமாயிடுச்சு. இவங்களுக்கு புரிஞ்சிச்சு நமக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. உடனே இவங்களோட கணவரை வேகமாக தட்டி எழுப்புறாங்க. இவங்களோட கணவருக்கும் அதே ஸ்மெல் அடிக்குது. இப்போ இது நம்மளை விட்டு போகாது போல அப்படின்னு நினச்சிட்டு, கண்டிப்பாக நம்மளோட குழந்தைய காவு வாங்கிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக லைட் எல்லாம் போட்டுட்டு சாமி ரூமில் போயிட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும், நீயே எங்களை காப்பாற்றலன்னா எங்களை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சத்தம் போட்டு வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இங்கே அந்த மீனாட்சிக்கு பிரசவ வலி வந்த மாதிரி பயங்கரமான வலியாக இருந்திருக்கு. அவங்களால தாங்கிக்கவே முடியாத மாதிரியான வலியாக இருந்திருக்கு. உடனே இவங்களோட மாமியார் எழுப்புறாங்க. எழுப்பி இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாங்க வலிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், வாங்க வாங்க அப்படின்னு அவசரமாக அந்நேரத்துக்கு பைக்லேயே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போனனாலுமே இவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு பிரசவ வலி மாதிரி தான் இவங்க வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வேகமாக அவசரமாக இவங்க போயிட்டு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலை பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு இவங்களுக்கு சிசேரியன் பண்ணி தான் அந்த குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்து பார்க்கும்போதும் அந்த குழந்தை இறந்து போயிருந்திருக்குங்க. கூடவே அந்த தொப்புள் கொடியில ஏதோ சின்னதா பல்லு பட்ட மாதிரி கொஞ்சமாக ஒரு இடத்துல மட்டும் தொப்புள் கொடியே இல்லாத மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்ததும் அவங்களோட மாமியார் அவங்களோட கணவர் 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. நர்ஸை காட்டியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குங்க, இதனால தான் குழந்தை இறந்து போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வேகமாக அந்த குழந்தையும் அந்த தொப்புள் கொடியும் எடுத்துக்கிட்டு இவங்களோட கணவரும் அவங்களோட மாமியாரும் 2 பேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்ததன் பிறகு அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி தர சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ குழந்தைய கொண்டு போய் இவங்களோட காட்டு பகுதியில் இவங்களுக்கு வயல் இருக்காங்க, அந்த இதில் புதைச்சிட்டாங்க. இந்த தொப்புள் கொடியை கொண்டு போய் தலையை சுற்றி தூரமாக வீசணும் அப்படின்னு நினச்சிட்டு சரியா அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே போகிறாங்க. தூரத்தில் வீசிட்டு இவங்க திரும்பி கூட பார்க்காம நேராக கிளம்பி வந்துட்டாங்க. இதுக்காக தானே என்னோட மருமக பின்னாடி வந்த, உனக்கு வேணுங்கிறது கிடைச்சிச்சுல்ல, நீ இனிமேலாவது சந்தோஷமா இரு அப்படின்னு அவங்களோட மாமியார் ரொம்ப மனக்குமுறலாக சொல்லி கத்திட்டு நேராக திரும்பி வந்துட்டாங்க. அதன் பிறகு வராங்க. இவங்களோட மனைவிக்கு சிசேரியன் பண்ணியிருக்காங்களே, அவங்களும் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்குறாங்க. இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களால தாங்கிக்கவே முடியலையா. ஏன்னா இவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் குழந்தை, அதை தாங்கிக்கவே முடியாமல் இவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க. இவங்களுக்கு அழுக இன்னும் உடம்பு செல்லாமல் போகும் அப்படின்றதுனால மனசை கொஞ்சமாக தேத்தி இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் இவங்களோட மாமியார் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் அந்த தொப்புள் கொடியில் இருந்துச்சு, அதனால தான் குழந்தை இறந்து போச்சு அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த காட்டேரி நம்மளோட குழந்தைய காவு வாங்கிருச்சு இல்லத்த அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னமுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வாயால் சொன்னாலும் அந்த துக்கமானது அவங்களுக்கு தீரவே தீராது. ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுங்களா. அதே மாதிரி தான் அவங்களும் அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு எழுவவே 1 வருஷம் ஆயிடுச்சாம். அதுக்கப்புறமா 2 வருஷம் வெயிட் பண்ணி மொத்தம் 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் ஆண் குழந்தைய பிறந்திருக்கு. இப்போ எங்களுக்கு இன்னும் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. மொத்தம் 3 ஆண் குழந்தைகளாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை போயிருச்சு அப்படின்னு எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அடுத்தடுத்து எங்களுக்கு ஆரோக்கியமான 3 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்பவுமே அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காட்டுக்குள்ள ஒரு காட்டேரி இருக்கு, அதுவும் இந்த சின்ன குழந்தைங்க, கை குழந்தைய பிஞ்சு குழந்தைங்கள சாப்பிடக்கூடிய காட்டேரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னமும் அந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல எங்க மாமியார் போகவே மாட்டாங்க, எங்களையும் அந்த பக்கம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. எவ்வளவு சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்க சுத்திக்கிட்டு கூட அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆனா அந்த வழியில நாங்க போறது கிடையாது அப்படின்றது மாதிரி இந்த நிகழ்வை மீனாட்சி அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன மீனாட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். மீனாட்சிக்கு நடந்த இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ நமக்கு இன்னுமே வைரல் ஆகிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ல காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது
அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதை நம்மளோட சேனல்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திகில் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.